அன்பே கடவுள். வெல்கம் டு ஏ ப்ராப்பர்ட்டி. குன்றத்தூர் பக்கத்தில் ஆன் மெயின் ரோடில் நம்ம ப்ராஜெக்ட் செஞ்சிகிட்ருக்கோம். இன்னும் 2 வீடு புக்கிங் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஆன் ரோடில் ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால பேஸ் போட்டதுமே மேக்ஸிமம் புக்கிங் ஆகிடும். அதனால் இப்போ வந்து பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். மாடல் ஹவுஸ் ரெடியாக இருக்குது. 2 வீடு கட்டி அவங்க குடி வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 3 வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். வந்து நேர்லேயே பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து போர்ட்டிகோ. இப்படியே உள்ளே போனீங்கன்னா 2 வீடும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் கட்டுற வீடு தனித்தனி வீடாக தான் கட்டுறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது நாங்கள் ஆல்ரெடி கட்டி கொடுத்த வீட்டோட ஹாலு. இந்த வீடு 3 பெட்ரூமோட அமைஞ்சிருக்கு. ஹாலு, ஓப்பன் கிச்சனு, ஒரு பெட்ரூம், அட்டாச்சு ரெஸ்ட் ரூமோடு அமைஞ்சிருக்கு. டியூப்ளெக்ஸ் மாடல்ன்றதுனால உள்ளேயே ஸ்டெப்ஸு அமைச்சிருக்கோம். மாடியில் 2 பெட்ரூமு வித் பால்கனியோட சூப்பராக டிசைன் செஞ்சுருக்கோம். ஓப்பன் கிச்சனாக செஞ்சு மாடுலர் கிச்சனாக அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த மாடுலர் கிச்சன்லாம் எக்ஸ்ட்ரா தான் சார்ஜ் ஆகும். அதை அவங்க பே பண்ணதுனால நம்ம டிசைன் செஞ்சு கொடுத்தோம். இப்போ பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்ச ஒரு பெட்ரூமை தான் பார்த்துட்ருக்கோம். அவங்க மதர் இருக்கிறதுனால ஸ்டெப்ஸ் ஏற முடியாதுன்னு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் கேட்டாங்க. அதுக்காக டிசைன் செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறது வந்து டபுள் பெட்ரூமாக தான் கட்டுவோம், டியூப்ளெக்ஸ் டைப்பில். அது உங்களுக்கு ஒரு வீடு புக்கிங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பெரிய வீடாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட்டில் ட்ரிபிள் பெட்ரூமாக வேணாலும் செஞ்சு கொடுப்போம். அப்படி ஒரு மாடல்லையும் ஒரு வீடு கட்டுறோம். ஆன் மெயின் ரோடில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூம் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வசதியோடு அமைஞ்சிருக்கு. இந்த ரெஸ்ட் ரூமை வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சிருக்கோம். வால் டைல்ஸு ஃபுல் ஹைட்டுக்கும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கீசர் ப்ரொவிஷனும் செஞ்சுருக்கோம். ஒரு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்கோம். பின்னாடி காம்பவுண்ட் வாலும் இருக்குது. ஒரு 2 ஃபீட்டு வந்து செட்பேக் விட்டுருக்கோம். லிவிங் ரூம்லேருந்து ஸ்டெப்ஸு ஆக்சஸ் பண்ண முடியும். வாஷ் பேசினும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன் செஞ்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது லேண்டிங் ஏரியா தான். இங்கே சன்லைட்டுக்கும் வென்டிலேஷனுக்கும் ஒரு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்கோம். ஸ்டேர் கேஸுக்கு டிஃப்ரெண்ட் கிரானைட்டை அமைச்சு கொடுத்துருக்கோம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் தான் ஆகும், உண்மையை சொல்லிடுறோம். நாங்கள் வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸு தான் யூஸ் பண்ணுவோம். அதே போல் ஹேண்ட் ரெயிலுக்கு எஸ்எஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி தர மாட்டோம். இது வந்து எக்ஸ்ட்ரா தான் சார்ஜஸ் ஆகிருக்கு. ஏன்னா உங்களுக்கு காமிக்கிறப்பவே நாங்கள் தெளிவாக சொல்லிடணும். இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டெப்ஸு லேண்டிங் ஏரியாலேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற ஸ்டெப்ஸு. இங்கேயும் கிளாஸ் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். பால்கனியை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு டோர் அமைச்சு கொடுத்துருக்கோம். 2 பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இங்கே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமும் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வசதியோடு அமைஞ்சிருக்கு. வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் 2 விண்டோ அமைச்சு கொடுத்துருக்கோம். பால்கனியோட நல்ல ஒரு எலிவேஷனோட நல்ல ஸ்பேசியஸாகவும் அமைஞ்சிருக்கும் இந்த வீடு. வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் உடனே புக் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக நாங்கள் கட்ட போகிற வீட்டை நாங்கள் பேஸ் போட்டுட்டு ஆரம்பிச்சிட்டோன்னா புக்கிங் ஆகிடும். 3 பெட்ரூமு, 3 பெட்ரூமுக்கும் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வசதியோடு அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு ரெஸ்ட் ரூமை பார்க்குறீங்க. வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சிருக்கோம். எல்லா ரெஸ்ட் ரூம்லேயுமே சீலிங் ஹைட்டுக்கு வால் டைல்ஸ் பதிச்சு கொடுத்துருக்கோம். இப்போ செகண்ட் ஃப்ளோருக்கு அக்சஸ் பண்ணுற இந்த ஸ்டேர் கேஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே ஹேண்ட் ரெயில் எப்படி அமைக்கிறோமோ அப்படி தான் அமைச்சு தருவோம் எஸ்எஸில். இப்போ நீங்கள் பார்க்குறது பால்கனி ஏரியா. இங்கேயே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் செஞ்சுருக்கோம். ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு நல்லா இருக்கிற மாதிரி பால்கனியை ரொம்பவே அருமையாக அமைச்சு கொடுத்துருப்போம். உங்களுக்கும் பால்கனி அமைக்கிறப்ப இதே மாதிரி கிளாஸ் ஃபினிஷிங் செஞ்சு கொடுத்துருவோம். எஸ்எஸில் ஹேண்ட் ரெயில் அமைச்சு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நாங்களே செய்கிறது. பால்கனி இப்படி செஞ்சால் தான் நல்லா அருமையாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பாட் லைட்டு, லாஃப்ட்டு, செல்ஃப் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம். எங்களுக்கு யூஸபிலிட்டி ரொம்பவே பிடிக்கும். அதனால் உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குமோ யூஸ் ஆகுமோ அதெல்லாம் பார்த்து எங்களுக்கு வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம். குவாலிட்டியாகவும் நல்ல யூஸபிலிட்டியாகவும் செஞ்சு கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது அடுத்த பெட்ரூமோட பால்கனி. ப்ரைவசிக்கான அந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு பால்கனியும் கொடுத்துருக்கோம்.
இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க 2வது பெட்ரூம். இந்த பெட்ரூமும் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வசதியோடு அமைஞ்சிருக்கு. லாஃப்ட்டு, செல்ஃப் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டோம். இன்டீரியர் ஒர்க்கும் செஞ்சு கொடுத்துருக்கோம். ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் நீங்கள் நல்ல பெரிய வீடாக வாங்கிக்கலாம். அந்த பெரிய வீடும் உங்ககிட்டயே அவைலபிளாக இருக்குது. காம்பேக்டாக வாங்கிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அட்டாச்சு ரெஸ்ட் ரூமை பார்க்குறீங்க. இந்த ரெஸ்ட் ரூமுக்கு டிஃப்ரெண்ட் டிசைனில் வால் டைல்ஸை அமைச்சிருக்கோம் சீலிங் ஹைட்டுக்கு. எங்ககிட்ட லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் வீடுகள் அவைலபிளாக இருக்குது. வந்து பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பேஸ்லேயே புக் ஆகிடும். அதனால் இப்போவே வந்து பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஓப்பன் டெரஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வே. இதுக்கு சேஃப்டி பர்பஸ்க்கு ஒரு சேஃப்டி கிரில்லும் அமைச்சு கொடுத்துருக்கோம். அடுத்ததான் நம்ம ஓப்பன் டெரஸை பார்க்க போகிறோம். அங்கேருந்து பார்க்கும் போதே நான் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியும். ஆன் மெயின் ரோடு, 100 ஃபீட் ரோடு, பஸ் ரூட்டு, ஷேர் ஆட்டோவும் அவைலபிளாக இருக்குது. மெயின் ரோட்லேருந்து 11வது வீடாக உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற வீடு அமைஞ்சிரும். எங்ககிட்ட சிஎம்டி அப்ரூவ்டு பிளாட்ஸும் அவைலபிளாக இருக்குது. வேணா வாங்கி நீங்களே வீடு கட்டிக்கலாம். இந்த ஓப்பன் டெரஸில் கூலிங் டைல்ஸ் பதிச்சிருக்கோம். அதனால் நீங்கள் வெயில் டைமில் வித்தவுட் செப்பல் நீங்கள் வரணுன்னாலும் வரலாம். மேலும் தகவல்களுக்கு எங்களை அணுகவும். அனைத்தும் நன்மைக்கே ப்ராப்பர்ட்டி.